இன்னைக்கு ஆடி பிறக்குது, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் அமோகமாக வந்து ஆடி பிறக்குதா, கொஞ்சம் நேரமாக எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். தலையில் என்னமா போட்டுருக்குறேன்னு கேட்டால், இது வந்து சீக்கைக்காய். சாதம் வடிச்ச கஞ்சி இருக்குதுல்ல, அதில் வந்து சீக்கைக்காய் போட்டு தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை நாள் வர வாசல் கூட்டி சாணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. குடத்தெல்லாம் விலைக்கு கொடுத்துட்டு குளிச்சுட்டு அடுப்புக்கிட்ட வந்தாச்சு. ஆடி அப்படின்னாவே எல்லாருமே வந்து வீடு கிளீன் பண்ணுறது தான் பெரிய ஒரு ஒர்க்காக இருக்கும். நம்ம ரெகுலராக வீட்டை வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் வேலை எப்பயாவது ஒரு டைம் வீடு கிளீன் பண்ணால் தான் வேலை அதிகமாக இருக்கும். நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை கம்மியாக தான் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி நம்ம 2 நேரமும் சமைக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் குடியிருக்கிற அந்த குருவிக்கு 2 நேரமும் சமைச்சு கொடுக்கணும். குருவிக்கெல்லாம் வெள்ளை சாப்பாடு இருந்ததுனால 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம். கொஞ்சம் காலையில டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தான் சமைச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் நான் பிரியாணி செய்யும்போது அதிகமாக வெங்காயம் வதங்கலான்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வதங்க விட்டுட்டேன். டைம் ஆயிடுச்சு இல்ல, அவசர அவசரமாக காயெல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சா, இதில் வர நம்ம சாப்பாடு தனியாக, குழம்பு தனியாக, பொரியல் தனியாக வச்சுட்டு இருந்தா டைம் ஆயிடும். அதனால நம்ம வேலையை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி 1 pot சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தேன். எப்பயுமே காலையில் 6 மணிலேருந்து 8:30 மணி வரையும் ரொம்ப பரபரப்பாக வேலை போயிட்டு இருக்கும். இதில் இந்த பிள்ளைங்க வர டைமுக்கு எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை ஜெய்குட்டி வர டெய்லி லேட்டாக எந்திரிக்கிறானா, சாப்பிடாம ஸ்கூல் அனுப்பி வைக்கிறதுக்கு மனசே இல்லை. அதனால 1 மாச காலமா இப்படிதான் ஊட்டி விடுற வேலை நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ வேலை இழுத்து போட்டுட்டு செய்யறோம், நம்மள யாரும் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்களை சாப்பிடுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க.